என்னங்க நீங்கள் உங்களை சத்துருக்களை சிநேகிக்க சொல்கிறீங்க, சபிக்கிறவர்களும் எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும்? என்னை சபிச்சுட்டு அவங்க போகிறாங்க, நான் ஆசீர்வதிக்கணும். இதுதான் சவாலாக இருக்கின்றது பிரியமானவர்களே. நமக்கு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களே, மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்திலே கடவுள் நமக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்கிறாங்க. அது என்ன வசனம் பார்க்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் முடியுமாங்க? என்னங்க நீங்கள் உங்களை சத்துருக்களை சிநேகிக்க சொல்கிறீங்க, சபிக்கிறவர்களும் எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும்? என்னை சபிச்சுட்டு அவங்க போகிறாங்க, நான் ஆசீர்வதிக்கணும். இதுதான் சவாலாக இருக்கின்றது பிரியமானவர்களே. நமக்கு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு எடுத்துக்காட்டு. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று தன்னை துன்பப்படுத்தினவர்கள், அவரை பார்த்து ஏளனமாக சிரிச்சவங்க, தலையை துலுக்கி போனவங்க, இதை எல்லாத்தையும் உதட்ட பிரிக்கி போனவங்களை எல்லாரையும் மன்னிக்க சொன்னார் ஆண்டவர். இது ரொம்ப கடினமான காரியமாக இருந்தாலும் அதை செய்யும் பொழுது, நாம் மன்னிக்கும் பொழுது, நாம் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவங்களை சிநேகிக்கும் பொழுது பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ ஒரு காட்டுல 2 மனுஷங்க, 2 கூட்டத்தார் இருந்தாங்க. அந்த 2 கூட்டத்தாரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஒரு கூட்டத்தின் தலைவன் மரித்து போகின்றான். அவனுடைய பிள்ளை என்ன பண்றான், ஒரு நாள் அந்த பீரோவை திறந்து பார்க்குறான். பார்க்கும்பொழுது அப்பாவோட துணியெல்லாம் இருந்துதான். அவன் அப்பாவை இழந்த சோகத்துல அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு அந்த எதிரியான அந்த கூட்டத்து மக்கள் தலைவன் இடத்துல போய், என்னடா இப்படி வந்திருக்க அப்படின்னு சொன்னதுமே இந்த ஷர்ட்டெல்லாம் கொடுத்து, நான் அப்பா நான் இழந்துட்டேன், இன்னைக்கு இந்த ஷர்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவர் நினைவாகவே இருக்கு, நீங்கள் இதை உடுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்ததுமே அவங்க கண்ணீர் வர, அவங்க ஒரு மாதிரி துக்கமடைந்து போகக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். இதுவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் நிறைந்த பாடமாக இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சத்துருக்களை சிநேகிக்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் எங்கள் மனதை மாற்றும்படியாக, உருக்கத்தோடு நாங்கள் கர்த்தாவே பணி செய்ய கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.